ப்ராடக்ட்ஸும் வந்து சீப் ரேட்ஸில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா கிடச்சிது. நெக்ஸ்ட்டு traders between the coastal ports were in the hands of Marwaris and Gujaratis. அப்போ பார்த்தீங்கன்னா கோஸ்டல் போர்ட்ஸ் அப்படிங்கிறது மெயின் வந்து குஜராத்தி தான். ஏன்னா வந்து மோஸ்ட்லி அரபிக் கண்ட்ரீஸுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய போர்ட் எது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். அதனால அவங்க கிட்ட தான் அந்த கோஸ்டல் போர்ட்ஸோடைய எல்லா விதமான ட்ரேடும் அந்த மார்வாரிஸ் கிட்டேயும் குஜராத்திஸ் கிட்டேயும் தான் இருந்துச்சு. அப்புறம் சுல்தானேட் பீரியட்ல ட்ரேட் வந்து மிக செழிப்பாக என்ன ஆச்சுன்னா வளர்ந்துச்சு. அதே நேரத்தில் சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, அகமதாபாத், சோனார்குன், ஜான்பூர், லாகூர் அப்படின்ட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து ட்ரேட் சென்டர்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியாவோட ஹேண்டிகிராஃப்ட் வந்து ஃபாரின் மார்க்கெட் அதிகமாக இருந்துச்சு. இந்தியாவில் வந்து எதெல்லாம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், கிளாஸ்வேர், ஹைகிரேட் டெக்ஸ்டைல்ஸ், ராஸ் சில்க், கோரல், சென்டட் ஆயில், வெல்வெட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபூல், அரேபியா, யூரோப், வெஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா இங்கேருந்து. நெக்ஸ்ட் இந்தியா வந்து எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, எந்தெந்த நாடுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, மலேயா, சைனா அண்ட் eastern countries, some other eastern countries. Next, trade was conducted through overland routes with Afghanistan, Central Asia and Persia. இந்த நாடுகள் வழியாக தான் நம்மளுடைய எல்லா விதமான ட்ரேட்ஸும் வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப். அப்போ பார்த்தீங்க அந்த காலத்தில் ரோம், சைனா அண்ட் யூரோப் வந்து ஒரு ட்ரேடில் வந்து மிகப்பெரிய டெவலப்டு கண்ட்ரீஸாக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்களோட இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ட்ரேடில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோம் அண்ட் க்ரீக் ட்ரேடர்ஸ் வந்து தமிழ் கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து பாண்டியா, சேரா அண்ட் சோழா டைனஸ்டிஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க ட்ரேடில். நெக்ஸ்ட்டு சோழா வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க சைனீஸ் சோங் டைனஸ்டியோட. அதுக்கப்புறமா வந்து சோழா விஜயா எம்பையர் ஆஃப் இந்தோனேஷியா அதை வந்து ஆண்டாங்க. சோழா கான்குவர்ட் தி ஸ்ரீ விஜயா எம்பையர் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் மலேசியா. ரெண்டு இடத்துலையுமே இவங்களுடைய ராஜ்யம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஆச்சுன்னா இது வந்து சைனாக்கான சி ரூட் வந்து அவங்களுக்கு சி ட்ரேடிங் ரூட்டை வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிது இது வழியாக போகிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் 16 and 18 சென்ச்சுரிஸில் இந்தியாவோட ஓவர்சீஸ் ட்ரேடிங் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதை வந்து உருவாக்குனது யாருன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் உருவாக்குனாங்க. அவங்க வந்து நிறைய சீ ரூட்ஸை வந்து இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில போட்டாங்க. அதனுடைய இதுதான் வந்து வாஸ்கோட காமா அப்படிங்கிறவர் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அவங்க வந்து என்னென்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க. நம்ம இந்தியாவுடைய முனைக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்கிறோம். அந்த இடத்துல அவங்க வந்து வந்தது எங்கன்னா கேலிக்கட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது போர்ச்சுகீஸோட அரைவல் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. இந்த மாதிரி யூரோப்பியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வரவே இந்தியாவில் என்ன ஆச்சுன்னா கூடிய சீக்கிரம் அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதன் விளைவாக அவங்க வந்து ட்ரேட்காக வந்தவங்க நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில வீக் பாயிண்ட்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ஆளவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் ரூலில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான எல்லா விதமான இந்த தனித்தனி பிராந்தியங்களாக இருந்த சேரா, சோழா அண்ட் பாண்டியா, இந்த மாதிரி சாளுக்கியாஸ், இந்த மாதிரி நிறைய டைனஸ்டிஸ் இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு அவங்க இந்தியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டெரிட்டரியை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. இதனால அந்த ட்ரேட் வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிடுச்சு. இந்தியாவோட ட்ரேட் வந்து அது வந்து அழிஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லலாம் பிரிட்டிஷ் ரூலில். அதுக்கப்புறமா 600 to 19th century வரைக்கும் இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல் கீழே தான் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலயமா ஃபாரின் ட்ரேடெல்லாம் அவங்க வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியான காமர்ஸோட ஹிஸ்ட்ரி. சரியா?
நெக்ஸ்ட் அப்போ பேட்டரி சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? பேட்டரி சிஸ்டம்னா என்ன? அப்பதான் இருந்துச்சு பேட்டரி சிஸ்டம். அப்போ பேட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ் பீரியட் டு இன்வென்ஷன் ஆஃப் மணி. அதாவது மணி இன்வென்ட் பண்ணதுக்கு முன்னாடி கூட்ஸ் வந்து ஒரு கூட்ஸ்க்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஈச் பார்ட்டி ஆஃப் பேட்டர் மஸ்ட் ஹாவ் சர்ப்ளஸ் ஸ்டாக் ஃபார் த ட்ரேட் டு டேக்ஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, அவங்க கிட்ட சர்ப்ளஸ் ஸ்டாக் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு தேவையானது போக மீதியை வந்து அவங்க என்ன பண்ண முடியும்னா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். போத் த பார்ட்டிஸ் ஹேவ் சர்ப்ளஸ் ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து buyer and seller should require the goods each other separately. அதாவது 2 பேருமே வந்து டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல. அவங்க 2 பேருமே வந்து அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒப்புதல் அளித்து இருக்கணும். அதுக்கப்புறம் buyer and seller should meet personally to effect the exchange. 2 பேரும் மீட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் அதோட கண்டிஷனா இருந்தாலும் இதுவே வந்து அந்த பேட்டரி சிஸ்டம் போறதுக்கான காரணமாகவும் இருந்துச்சு. பேட்டரி சிஸ்டம் அழியறதுக்கான காரணமாகவும் இந்த காரணங்களே இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். அதாவது ஒருத்தர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறத இன்னொருத்தர் என்ன பண்ண மாட்டாருன்னா வாங்கணும்னு நினைக்க மாட்டாரு. சரி, அப்போ அவங்களுடைய அங்க என்ன இருக்குன்னா கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து லேக்கிங்கா இருக்கிறதுனால பேட்டரி சிஸ்டம் வந்து எல்லா நேரத்திலுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட கோல்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க கிட்ட வந்து பேடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டுக்கு பேடி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மாத்தி கொடுக்க முடியாது. இதோடைய வேல்யூ வேற, அதோடைய வேல்யூ வந்து வேற வேற மாதிரி இருக்கும். சரி, அப்போ வந்து ப்ராப்பரான வேல்யூஸ் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாத ஒரு காரணத்தினாலையும் இந்த பேட்டரி சிஸ்டம் வந்து போகிறதுக்கு ஒரு வழியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் தி ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். ஒரு சின்ன பிளேஸ்க்குள்ள நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரேட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் ஒரே பிளேஸ்ல இருப்பாங்க. ஆனா டெவலப் ஆக கண்ட்ரிஸ் டெவலப் ஆக அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல அவங்களோட எல்லா விதமான ப்ரொடியூஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எடுத்துட்டு போனாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு நிறைய எல்லா இடத்துக்கும் வந்து டைரக்டா செல்லரால என்ன பண்ண முடியலன்னா எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மீட் பண்ணி விற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் பேட்டரி சிஸ்டம் வந்து அபாலிஷ் ஆகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். சர்ப்ளஸ் ஸ்டாக் இல்லாததும் ஒரு மிகப்பெரிய காரணம். அதுக்கப்புறமா வந்து இன்வென்ஷன் ஆஃப் மணி. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்கன்னா கரன்சி அப்படின்னு ஒன்றத்தை என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி காயின்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷன் திங்ஸாக வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக வந்து கரன்சிஸ் வந்து என்னாச்சுன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக உருவாச்சு. மணி வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக உருவாச்சு. நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் வந்து செய்யறதுக்கு நிறைய எசென்சியல் திங்ஸ் நிறைய தேவை. அதெல்லாம் வந்து இருந்தாதான் அது வந்து ப்ராப்பரா நடக்கும். அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த ட்ரேட் வந்து ப்ராப்பரா வந்து சேனலைஸ் ஆகிறதுக்கு நிறைய தடைகள் வந்து என்னாச்சுன்னா உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் இன் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டிசைர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது தான். அப்போ ரீச்சிங் தோஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள் ஃபார் வேர் தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆப்ஜெக்ட் ஆஃப் காமர்ஸ். இப்போ வந்து உருவாக்குன இடத்துல இருந்து அது வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வந்து பீப்புளுக்கு போய் சேரணும். இது ஒரு முக்கியமான விஷயம். Commerce serves as a valuable link between the producer and the consumer. It renders a variety of services to ensure that the passage of goods and services between the two is completed without any let or hindrance. இப்போ வந்து அந்த goods and services வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வேரியஸ் பேசேஜஸ் இருக்கு. சரியா,
2 பேர்கிட்ட டிரான்சாக்ட் ஆகணும்னா அது வந்து நிறைய வழிகளை கடந்து தான் என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதெல்லாம் தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம். According commerce may be defined as the organized system of exchange of goods and services between member of industrial world. It comprises all forms of trade, wholesale, retail, import, export and entrepreneurial services which aid and assist the trading activity such as banking, transport, warehousing, இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு அதாவது எப்படியெல்லாம் ஹிண்ட்ரன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா ஹோல்சேல், ரீட்டைல், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் என்டர்பிரினியர்னா இந்த மாதிரியான என்டர்பிரினியர்னா இந்த மாதிரி தொழில் முனைவோருக்கு வந்து நிறைய ஆள் பற்றாக்குறைகள் வந்து என்ன பண்ணணும்னா இருக்கும். இதெல்லாம் வந்து கேரி அவுட் இதெல்லாம் வந்து தீக்கிறதுக்கு தான் ஹோல்சேலா ரீட்டைலர்லாம் இருக்காங்க. முதலாவது ஆள் பற்றாக்குறை, இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுசிங், இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் தான். சரி, ஓகே. இதை வந்து எப்படி எல்லாம் தீர்க்கலாம், இந்த ஹிண்ட்ரன்சஸை எப்படி எல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ராப்ளம் ரைஸ் ஆகும், அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், முதல் வந்து மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வந்து கன்சியூமருக்கு பொருள் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நடுவில் நிறைய இன்டர்மீடியரிஸ் வேணும் கண்டிப்பா. அவங்க நம்ம என்ன சொல்றோம்னா செயின் ஆஃப் மிடில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டைலர், இவங்க எல்லாரும் தான் செயின் ஆஃப் மிடில்மேன். இதுக்கு இந்த ரீட்டைல் ஏஜென்ட்ஸ்ன்ற இடத்துல நிறைய புரோக்கர்ஸ், அப்புறம் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். சரியா, அது வந்து அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் ஏஜென்ட்ஸ் வந்து டிஃபர் ஆவாங்க. ஆக மொத்தம் ஹோல்சேலர், ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் தான் வந்து ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு கன்சியூமரையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஆள்னால ஏற்படக்கூடிய தடையை வந்து இவங்க வந்து நீக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், ஒரு ப்ரொடக்ஷனான பிளேஸ்ல இருந்து கன்சியூமருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே வந்து ஆட்களால கால்நடையை எடுத்துட்டு போகக்கூடிய முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ரோட்வேஸ் வேணும், அதுக்கப்புறமா வந்து ரயில்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் எல்லாமே வேணும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் த ட்ரேட், கம்பல்ஷன் ஆஃப் தி ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த பொருட்களை வந்து தடை செய்யறத நிவர்த்தி செய்யறது யாருன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிவர்த்தி செய்யுது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம், கன்சியூமர் எப்போ தேவையோ அப்பதான் பொருட்களை வாங்குவாங்க. ஆனா அந்த பொருள் வந்து அவங்க தேவை இருக்கும்போது நம்மள கொண்டு போய் அங்க ஷாப்ல வைக்க முடியாது. அவங்களுக்கு ஆல்ரெடி அங்க வந்து இருந்தாதான் அவங்க அது தேவையானப்ப வந்து வாங்குவாங்க. சில பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா தேவை இருக்கும், சில பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா அக்கேஷனலா வந்து தேவைதான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பொருட்களை வந்து கன்சியூமருக்கு கிடைக்கும்படியா என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன துணையா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேர் ஹவுசிங், நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல இருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல வந்து நம்ம வேர் ஹவுசிங், அதாவது குடோன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அங்க ஸ்டாக் வைக்கும் போது அங்கேயே என்ன பண்ணுதுன்னா அந்த மக்களுக்கு வந்து கிடைக்குது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியா வைட் ப்ராடக்டையும் நம்ம இங்க இருந்து வாங்கிக்கலாம், வேர்ல்ட் வைட் ப்ராடக்டையும் இங்க இருந்து வாங்கிக்கலாம்னா அதுக்கு ஒரே காரணம் வேர் ஹவுசிங் தான். சரியா, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைமை வந்து வேர்ஹவுசிங் வந்து ரிமூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டிட்டோரியேஷன் ஆஃப் இன்குவாலிட்டி, இப்போ வந்து ப்ராப்பர் பேக்கேஜிங் இல்லை, அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த ஒவ்வொரு ப்ராடக்டையும் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குட்ஸ் நிச்சயமா என்ன ஆகும்னா கெட்டு தான் போகும். அப்படி இருக்கு, இல்லைன்னா பூச்சி எதுனாச்சும் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து நல்ல கண்டிஷன்டு ஸ்டோரேஜ் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தாதான் ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ், இப்போ வந்து ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து இதனால வந்து லாஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி லாஸ் ஏற்படுற நேரத்துல கை கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ், ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து மக்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அவங்க அதை வந்து வாங்க முடியும். அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது என்னன்னா அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா வந்து
மணி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஈஸியா வாங்கிடுறோம். அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து ரைட்டான செல்லிங் ப்ரைஸ் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை வாங்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். இப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சில நேரத்துல வந்து பண பற்றாக்குறை இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோஸ் இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் அவங்களால ப்ரொடக்ஷனை நிறுத்தாம அவங்க பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபண்ட் ஃப்ளோவை வந்து கண்டினியூவா வந்து கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட் hindrance of developing the exact product. Research and development helps in developing the exact product or services. அதாவது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருட்களை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலயமா கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க தராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து கொரோனாக்கான ஒரு வேக்சின் தேவை. அது பலவிதமான ஆராய்ச்சிக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து வருது. இதையே நம்ம வந்து இதுவா வச்சுக்கலாம். மக்களுக்கு தேவையானதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலயமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து மக்களுக்கு வந்து தராங்க. அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், அவங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது பயன்படும். நெக்ஸ்ட் ஹிண்டன்ஸ் ஆஃப் போத் செலக்ஷன் அண்ட் டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ். இப்போ வந்து இ-காமர்ஸ் மூலயமா என்ன ஆச்சுன்னா நம்ம இருக்கிற பிளேஸ்ல இருந்தே நம்ம ப்ராடக்ட் வெப்சைட்ஸ் மூலயமா ஆர்டர் பண்ணலாம். அதே நேரத்தில் அவங்க நம்மளுக்கு டோர் ஸ்டெப் மூலயமா தர அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு இந்த இ-காமர்ஸ். சரியா? நம்ம என்ன தேவையோ அது டோர் ஸ்டெப்ஸ்லயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதனோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்பயுமே வந்து காமர்ஸ்ல வந்து ஒரே ஒரு ரூல்ஸ் தான். என்னன்னா லெசன் அனுப்பிச்சு 2 daysல அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிடணும். அட் த சேம் டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால வந்து நீங்க அதை படிச்சு எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிடணும். புரியுதா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.